எதுக்காக இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சிம்பிளாக அவங்க எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எதனால் வாழறோமோ அதுக்கு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகை தான் இந்த ஆயுத பூஜை. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே செய்கிற தொழிலுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்போம். அப்படி அந்த தொழிலுக்கும் தொழிலுக்கு பயன்படுத்துகிற கருவிகளுக்கும் பொருட்களுக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுறோம். வருஷம் முழுக்க நமக்காக ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கருவிகளையும் பொருட்களையும் சுத்தமாக கழுவி அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். கருவிகளுக்கும் பொருட்களுக்கும் மட்டும் இந்த மரியாதை கிடையாது. வருஷம் முழுக்க அந்த கருவிகளையும் பொருட்களையும் பயன்படுத்தி உழைக்கிற வேலை ஆட்களுக்கும் நன்றி சொல்லி சந்தோஷப்படுத்துற விதமா இனிப்புகளையும் பணமும் கொடுத்து முதலாளிங்க மகிழ்வாங்க. சில முதலாளிங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்க முதலாளி இனிப்பு பொறி எல்லாமே கொடுத்தாரு. முதலாளி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு. கிடைக்காதவங்களுக்காக நாங்க வருத்தப்படுறோம். நீங்களும் ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னா ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் முதலாளி உங்களுக்கு ஆயுத பூஜைக்கு என்னெல்லாம் கொடுத்தாருன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.